அதாவது பொதுமக்கள் நாட்டு நடப்பு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியல் எனக்கு வேண்டாங்க, எங்கே என்ன நடந்தால் எனக்கு என்னங்க, ராமா ஆண்டா என்ன ராவணா ஆண்டா என்ன அப்படின்னு இருக்கிறவங்க பொதுமக்களில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்காமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய அவலம். உண்மையிலேயே தமிழகத்தில் இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கண்ணா பின்னான்னு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேலமில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே மதுரை எய்ம்ஸை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தப்பாக பேசியிருக்காரு. உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஆதாரங்களோடு எடுத்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நேற்று எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில், அதாவது AIIMS, இந்த எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டிலில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த வளாகம், அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 3D அனிமேஷனில் அவங்க ஒரு வீடியோவாக வெளியிடுறாங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன். அது எல்லாரும் வெளியிடுறது தான். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கிடெக்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு இன்ஜினியர்கிட்டையோ போனோம் அப்படின்னா அவங்களே உங்கள் வீடு பிளான்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீடு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு 3D அனிமேஷனில் அவங்க நம்மளுக்கு வீடியோவே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. மதுரை எய்ம்ஸ் மாதிரி ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் மக்கள்கிட்ட இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மதுரை வந்த அமித்ஷா மதுரையில் எய்ம்ஸ் என்ன நிலைமையில் இருக்குன்னு போய் பார்த்தாரா? இப்போ மதுரை எய்ம்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கே இவங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மதுரை எய்ம்ஸ் பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மதுரையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தமிழக முதல்வருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு இந்த அறிக்கை ஒரு சான்று, ஒரு உதாரணம். இத்தனைக்கும் சமீபத்தில் தான் இவர் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார். இன்றைக்கி தேதிக்கு மதுரை எய்ம்ஸ் பற்றி இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஜனவரி மாதம், அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 15% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ரிப்போர்ட் வந்தது. இப்போது ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% கட்டுமான பணிகள் முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பாராளுமன்றத்திலேயே ஏற்கனவே அறிவிச்சாச்சு.
இதை வந்து எப்போ சொன்னாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. 2022லேயே பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத அப்போவே சொல்லிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வந்து எய்ம்ஸை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கிட்டத்தட்ட 50% கட்டுமான பணிகளே நிறைவடைந்து விட்டது. அது முதல்வருக்கு தெரியல. பாராளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டு தான் நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு நிதி ஒதுக்கி தான் செய்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் முதல்வரே நம்பிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா அவருக்கு அதை பற்றியும் ஒன்றுமே தெரியல. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் நாட்டோட நிதியுதவியோடு தான் வந்து இங்கே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்காகத்தான் சில காலதாமதங்கள் ஆனது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தேன். இந்த விஷயமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் பண்ணுறது மட்டும்தான். மக்களை ஏமாற்றணும், முட்டாளாக்கணும். எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி உண்மையை சொல்கிறதுல வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு விஷயமே கிடையாதா? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றை செங்கலை எடுத்து ஒரு செங்கல்வராயன் அரசியல் பண்ணார். 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் வந்து இந்த வேலை நடக்கலை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அரசியல் பண்ணித்தானே வந்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா அந்த திட்டங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காத ஒரு மாநிலம் எதுன்னா தமிழகம் மட்டும்தான். உண்மை அது. கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கேரளாவில் பாஜக எதிர்ப்பு இருக்குது. அங்கே பாஜகவை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை. ஆனால் கேரளாவுக்கு ஒரு திட்டம் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அரசியல் பண்ணுறதில்ல. எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து மத்திய அரசோடு வந்து அரவணைத்து சென்று அந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக கேரளாவுக்கு கொண்டு வர முடியுமோ அதை செய்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல மாநில அரசுக்கு அழகு. அதுதான் வந்து ஒரு நல்ல முதல்வருக்கு அழகு. இப்போ விழுஞ்சம் துறைமுகம் எடுத்துக்கோங்க. அடிக்கல் நாட்டுதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததா? சிம்பிளாக அழகாக வந்து ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போனாங்க, அதுக்காக வேலை செஞ்சாங்க, ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி உலகத்திலேயே வந்து பெரிய சரக்கு கப்பல் அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி வந்து இந்த திட்டங்களை கொண்டு வராமல் தடுக்கலாம், எப்படி வந்து மத்திய அரசுக்கு குடைச்சல் கொடுக்கலாம், ஒரு பக்கம் வந்து அந்த திட்டத்தை வரவிடாமல் தடுத்துட்டு இன்னொரு பக்கம் மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி பார்த்தீங்களா மத்திய அரசு எதுவுமே நம்மளுக்கு தரலைன்னு அரசியல் பண்ணலாம். இது மட்டும்தான் இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கேடுகட்ட அரசியலை வந்து மக்கள் புரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏமாந்து தான் போக போகிறீங்க. முதல்வர் ஸ்டாலினுடைய அறிக்கைக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருந்தார், தெளிவாக சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியலிங்க, இப்படி ஒரு அவலமான முதல்வர் நம்மளுக்கு தான் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதே மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. வாக்குறுதி எண் 54, மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். அதுக்காக ஒரு செங்கலை கூட இவங்க எடுத்து வைக்கல. அதற்காக எந்த விதமான பணியும் பண்ணல. நிலம் கையகப்படுத்தலை, அதற்கான திட்டம் போடலை, திட்ட மதிப்பீடு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதுவுமே பண்ணல. ஆனால் வாக்குறுதி கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை பற்றி நினைப்பே இல்லாமல் நாங்கள் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம்னு அடித்து விடுற திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினதுக்கு அப்புறமா எத்தனையோ வேலைகள் பார்த்து இன்னைக்கு 50% கட்டுமான பணிகள் முடிந்து முதற்கட்ட பணிகள் அனைத்தும் ஜனவரி 2026 முடியும் அப்படின்னு சொல்கிற மத்திய அரசை பார்த்து நீங்கள் ஏன் இன்னும் பண்ணல, இதுதான் உங்கள் லட்சணமானு கேள்வி கேட்டால் இது எங்கன்னு போய் சிரிக்கிறது? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? 2026 தேர்தலிலும் இதே மாதிரி மதுரை எய்ம்ஸு, நீட் தேர்வு இதையே வச்சு அரசியல் பண்ணி மறுபடியும் மக்களை ஏமாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அவங்களும் ஏமாத்துறதுக்கு, நீங்கள் திமுக என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து எந்த பொய்யை சொல்கிறதுக்கு வேணாலும் தயாராக இருக்கிறாங்க. மதுரையில் வந்து ஒரு வெட்டி ஆஃபீஸர் இருக்கார், சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு எம்பி.
அந்த எம்பி வந்து மதுரையில் எய்ம்ஸ் இருந்த இடம் எங்கேன்னு போய் ஒரு தடவை ஃபோட்டோலாம் எடுத்து போட்டார். இப்போ அதே வெட்டி ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி, எப்பா அந்த மதுரை எய்ம்ஸ் என்ன நிலைமையில் இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுப்பா அப்படின்னு முதல்வர் கேட்டால் அவர் என்ன செய்யாமையாக இருக்க போகிறாரு? அவர் தான் வெட்டி ஆஃபீஸராச்சு. அதையாவது வந்து முதல்வர் செஞ்சுருக்கலாம். அப்போவாவது கொஞ்சம் உண்மை தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து கேவலமான அறிக்கையை விட்டு மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அம்பலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, முதல்வர் வந்தால் நான் வேணால் கூட்டிகிட்டு போய் காட்டுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு அவமானம் ஏதாவது தேவை இருக்குமா? இவர் ஆட்சி செய்யக்கூடிய சொந்த மாநிலத்தில் என்ன திட்டங்கள் நடக்குது, அது எந்த நிலைமையில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல், சரி இவருக்குத்தான் தெரியல, அந்த அறிக்கையை எழுதி கொடுக்குற அந்த கொத்தடிமைகளுக்காவது தெரிய வேண்டாமா? அவங்களுக்கே எதுவும் தெரியல. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, முதல்வர் கனவுலகத்தில் மிதக்கிறார் அப்படின்னு. உண்மையிலேயே அப்படித்தான் போல இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் பேப்பர் படிங்க. பேப்பரில் கூட இந்த நியூஸ் எல்லாம் வருது. உங்களுடைய வீடியோ ஷூட்டுக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நீங்கள் பேப்பர் படிக்கிற மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அதை கொஞ்சம் உண்மையிலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து அனாவசியமான அறிக்கைகள்லாம் கொடுத்து நீங்கள் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு நீங்கள் ஆவண செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.